ஓகே, இந்த படம் வந்துட்டு 5ஆம் தேதி, அதாவது நாளைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. கமல்ஹாசன் வந்து சிவராஜ் சார் கிட்ட வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. அதாவது தமிழ்லேருந்து தான் வந்து கர்நாடகா வந்துச்சு அப்படி சொல்லியிருந்தாரு. அதுக்கு ஒரு மிகப்பெரிய இஷ்யூவே வெடிச்சு கர்நாடகாவில். இப்போ ஸோ மணி பேக்கிட்டாக மட்டும்தான் வந்துட்டு இந்த படம் வந்து கன்னடாவில் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கு வந்து இந்த கமல் சார் வந்து என்ன சொல்லியிருக்கானாக்கா, நான் மணி பேக்கவே மாட்டேன், இந்த படம் கர்நாடகா ரிலீஸே பண்ண வேணாம் அப்படி சொல்லியிருக்காரு. இதே மன்னிப்பு நீங்கள் கேட்க சொன்னது வந்துட்டு சத்யா சார் இருந்துச்சுனாக்கா ஒரு தடவை அந்த மனுஷன் பண்ணார், மன்னிப்பு கேட்க சொன்னது பாருங்க, உங்களுக்கு தெரியும். எதிர்காலத்தில் தொல்லைகள் வரும் என்று கருதும் தயாரிப்பாளர்கள் தயவு செய்து இந்த சாதாரண சின்ன நடிகனை தங்கள் படங்களில் ஒப்பந்தம் செய்ய வேண்டாம், என்னால் நஷ்டமடைய வேண்டாம் என்று மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் ஒரு நடிகனாக இருப்பதை விட இறப்பதை விட எந்த விதமான மூட நம்பிக்கையும் இல்லாத ஒரு தமிழனாக இருப்பதும் இறப்பதும் தான் எனக்கு பெருமை, மகிழ்ச்சி. எனது மனப்பூர்வமான வருத்தத்தை ஏற்றுக்கொண்டு பாகுபலி படத்தின் 2ஆம் பாகத்தை வெளியிட ஒத்துழைக்குமாறு கன்னட மக்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.